தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வெற்றி செய்வதற்காக தொகுதி முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் கடுமையான அளவிலே பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள், விறுவிறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு சோழிங்கநல்லூரில் இந்த அலுவலக திறப்பு விழா, சோழிங்கநல்லூர் தொகுதியினுடைய அலுவலக திறப்பு விழா இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது. அண்ணன் இந்த மாமன்ற உறுப்பினர் லியோ சுந்தரம் அவருடைய தலைமையில் மாநில செயலாளர் கரா தியாகராஜன், எங்களுடைய மாவட்ட தலைவர் சாய் சத்தியன், பாமக மாவட்ட தலைவர் நிர்மல்குமார் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த பகுதியில் இருக்கிற தேர்தல் பணிகள் போன்ற முக்கியமான வேட்பாளருடைய பிரச்சாரம், முக்கிய தலைவர்களுடைய பிரச்சாரம், பொதுக்கூட்டங்கள் நடைபெறுவது, வீடுதோறும் பிரசுரங்கள் வழங்குவது போன்ற பணிகளை இங்கே இருந்து திட்டமிட நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். நேற்று எடப்பாடி பழனிசாமி மேடையில் கூட்டம் கட்டாரு, பிரதமரும் முதல்வரும் ஒன்றாக இருக்கிறாங்க, இவங்க தான் கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, பாவம் எடப்பாடி அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, எந்த போட்டோவை காட்டுவதென்று தெரியவில்லை. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் ஒரு நாட்டினுடைய பிரதம அமைச்சரும் சந்திப்பதும் பேசுவதும் புகைப்படம் எடுத்துக்கொள்வதும் தமிழ்நாட்டிற்கே பலமுறை இந்த திமுக ஆட்சியிலே அரசு விழாக்களில் பாரத பிரதமர் கலந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு போட்டோவை காண்பித்து அவர் ஓட்டு கேட்கிற நிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பது வருத்தத்திற்குரியது. எங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்கிறது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் ஒரு கள்ள கூட்டணி இருப்பதைப் போல நான் உணர்கிறேன். ஏனென்று கேட்டால் எல்லா கட்சிகளும் வலிமையான வேட்பாளர்களை நிறுத்தும் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும் அந்த வேட்பாளர்களுடைய வரிசையை பார்த்தால் அவர்கள் எங்கே இருந்தார்கள் இத்தனை நாட்கள் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு மிக மிக சாதாரணமானவர்களை எல்லாம் நிறுத்தியிருக்கிறார்கள். பல்வேறு தொகுதிகளில் முக்கிய தலைவர்கள் இருந்தும் முக்கியமான தலைவர்கள் பொறுப்பில் இல்லாமல் இருந்தும் அவர்களை எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பல பேரை வேட்பாளராக நிறுத்துவதற்கு அதிமுக முன்வரவில்லை என்பதே அங்கே திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த முடியுமா என்ற ஒரு சதி என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவர்கள் வெளியிலே குறை சொல்வதெல்லாம் நடிப்பு என்பதை தமிழக மக்களுக்கு எங்கள் தலைவர் அண்ணாமலை புரிய வைப்பார். தூத்துக்குடி மக்கள் கொஞ்சம் யோசிச்சுதான் ஓட்டு போடணும், ஏன்னா ஓட்டை வீணாக்கிடக்கூடாது, யோசிச்சுதான் ஓட்டு போடணும். அப்ப அப்படி எதிரின்னு சொல்ற கடவுளை எதிரின்னு சொல்லிட்டு இந்து மக்கள் வாழ்ற ஒரு ஊர்ல போய் போட்டிடுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மன அழுத்தம், எவ்வளவு திமிரு, அகம்பாவம். ஒரு இந்து பண்டிகைக்கு முதலமைச்சரால வாழ்த்து சொல்ல முடியுதா? நம்மளாம் தெய்வத்தை நம்புறவங்க, நம்ம சமுதாயம், நம்ம ஜாதிகள், தமிழ் ஜாதிகள் அத்தனையும் அப்படித்தான். தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, எங்க போனாலும் வந்தாலும் என்ன தொழில் பண்ணாலும் பணம் இருக்கோ இல்லையோ வருஷம் வருஷம் குலதெய்வ கோயிலுக்கு போகாம இருக்கமா?